பிடிஎஸ் நண்பதிங்களோட கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பிடிஎஸ் என்ன தான் மிலிட்ரிக்கு போயிட்டாலும் அவங்கள நீங்கள் மிஸ் பண்ண போகிறதே கிடையாது. அது என்னோடய வீடியோஸில் இருக்கட்டும் சரி. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களும் உங்களை மிஸ் பண்ண வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் நிறையா விஷயங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்னோட ஆல்ரெடி பார்த்துப்பீங்க மந்த்லி வீடியோஸ்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அடுத்தடுத்த பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் வரும். பட் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேனே, வியை நீங்கள் ஒரு ஷார்ட் ஆல்பமாக இல்லை ஒரு மூவியாகவே பார்க்க போகிறீங்க. எங்கே ப்ரோ எப்போ ப்ரோனா அதான் அந்த வீடியோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்தம் கேப்பப் ஃபீல்டுக்கு இருக்க போது. ஏன்னா ஒரு பெரிய கம்பேக்கும் இந்த ஆல்பத்தில் இருக்குது. அண்ட் வியோட ஒரு முகத்தையும் வாய்ஸையும் கேட்க ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்க போகுது. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயு இந்த பொண்ணை பற்றி கேள்விப்படாத ஆள் இருக்க மாட்டீங்க. ஆனால் ஜேகேவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன். ஸோ அதனால் வந்து என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஐயோட சாங் ரிலீஸ் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பெரிய கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களும் சொல்லிட்டு தான் கம்பேக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த கம்பைனுக்கு பார்த்திங்கன்னா கிம் தையும் இருக்க போகிறாரு. அதாவது ஐயும் கிம் தையும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் ஐயோட கம்பேக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோட நியூ ஆல்பமாக இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய நியூஸ் உடஞ்சி வருது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஐயூ பண்ண போகிற நியூ ஆல்பம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போதாம். ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்லலை. பட் வந்து அடுத்த வருஷம் மிட்டுக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் கிம் தைங் இருக்க தான் ஒரு பெரிய ஸ்பெஷல்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாங் ஸ்பெஷலாக இருக்க போது. ஆனால் அந்த சாங் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய டேரக்டர் ஹையர் பண்ணி அண்ட் அந்த டேரக்டரை வச்சு ஒரு மூவி ஃபார்மில் இந்த ஆல்பத்தை எடுத்திருக்காங்களாம். ஸோ வியோட டப்டு வெர்ஷனில் நீங்கள் அவரோட வாய்ஸும் கேட்கலாம், மேபி அவரோட ஆக்டிங்கும் இருக்கலாம், மேபி அவரோட சாங்கும் கன்ஃபார்மாக இருக்கலாம். ஸோ சாங்கும் அவரோட டப் வாய்ஸும் கன்ஃபார்ம், பட் ஆக்டிங் இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நீங்கள் சேர்த்துக்கலாம் அவரோட இல்லாத காலத்தில் உங்கள் மெமரிஸையும் உங்கள் ஹார்ட்டையும் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இது மாதிரி வரப்போகிற மூவியாக இருக்கட்டும், இல்லை சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆல்பத்தாக இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் யாரோட கண்டென்ட்டுக்காக இந்த கேப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ஐயூ கிம் தைங் இந்த பேர் எப்படி இருக்க போது அந்த சாங்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பிக் சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட தான். ஆர்ஜி லவ் யூ ஆல். டாட்டா பை பாய்.